பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ பஅத். நமது டிவி நேயர்களுக்கு இந்நேர வந்தனங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இன்றைய இஃப்தார் சிந்தனையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எத்தனையோ நோன்பாளிகள் பசித்திருப்பதையும் தாகித்திருப்பதையும் தவிர வேறெதையும் அவர்கள் பெற்றுக்கொள்வதில்லை. இந்த செய்தி எங்களுக்கு ஆன்மீக பலனை எடுத்துச் சொல்கிறது. உண்மையில் நோன்பு என்பது வெறுமனே வாய்க்கும் வயிற்றுக்கும் போடப்பட்டுள்ள பூட்டு அல்ல, மாற்றமாக அது உள்ளத்துக்கும் போடப்படுகின்ற ஒரு திரையாக அமைகிறது. எனவே நோன்பு என்பது உள்ளத்தாலும் உடலாலும் ஒருவர் நோட்க வேண்டும். அப்படி நோட்கின்ற பொழுதே அவருக்குரிய கூலி மகத்தானதாக கிடைக்கும். அந்த அடிப்படையில் தான் இந்த நோன்பு என்பது, ஒருவர் நோன்பை பிடித்து கொண்டு இன்னொருவரோடு சண்டையிடுவதோ அல்லது தர்க்கத்தில் ஈடுபடுவதோ அல்லது இன்னொருவரை ஏசுவதோ ஏமாற்றுவதோ அவருக்கு அநீதி இழைப்பதோ தடை செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையான நோன்பாளி தன்னோடு எவராவது வம்புக்கு வந்தால், சண்டைக்கு இழுத்தால், ஏசினால் பேசினால், அவர் அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் நோன்பு நோற்றிருக்கிறேன் என்று சொல்லி அவரிடமிருந்து விலகி கொள்ளட்டும் என்று இன்னொரு ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே நோன்பு என்பது உயிரோட்டமாக அல்லாஹுக்காக நோக்கப்பட வேண்டிய ஒரு நோன்பாகும். எனவே அந்த நோன்பை நாங்கள் உள்ளத்தால் நோற்று உளமாற அல்லாஹ்வின் திருப்தியை பெற்று நாளை மறுமையிலே ரையான் என்ற சுவனவாயலினால் நுழையக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் வல்லவன் ரஹ்மான் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.